பிரைஸ் தி லார்ட். வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு புதிய தியானத்தோடு கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு தம்முடைய 2ஆம் நிருபத்தில், குறிப்பாக அந்த 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்களை குறித்து, அதனுடைய சாராம்சம், அதனுடைய கருத்துக்களை குறித்து விளக்குவதை பார்க்கிறோம். சரியா? இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பேதுருவும் பவுலும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்ததான தேவனுடைய அப்போஸ்தலர்கள், அவருடைய ஊழியக்காரர்கள். ஆனா பேதுரு பவுலுடைய நிருபங்களின் மேல் கவனம் வைத்து அதை வாசித்து அதை ஆராய்ந்து அதுல இருக்கக்கூடிய உண்மையை எடுத்து விளக்குவதை பார்க்கிறோம். பேதுருடைய அழைப்பு ரொம்ப விசேஷமான ஒரு அழைப்பு. குறிப்பாக பேதுருடைய கேரக்டரை நீங்க பாத்தீங்கன்னா, பேதுரு சத்தியத்தை ஜனங்களுக்கு சரியாக போதிக்க வேண்டும் என்பதுல ரொம்ப கவனம் உள்ளவராக இருந்தார். சில சமயங்கள்ல அந்த நாட்கள்ல சபைக்கு விரோதமாய் யூதர்கள் சில முறைமைகளை கொண்டு வர பார்த்தாங்க. லைக் நியாயப்பிரமாணமும் விசுவாசத்தோடு கூட இணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு போதனையை யூதர்கள் விதைக்க ஆரம்பித்த போது பேதுரு அதை எதிர்த்து நிற்கிறார். சரியா? எருசலேம்ல அதை குறித்து ஒரு ஆலோசனை கூட்டம் கூட்டப்பட்டு உண்மை சபைக்கெல்லாம் கொண்டு செல்லப்படுகிறது. நல்லா கவனிச்சுட்டே வாங்க. அதே போல பேதுருவை பற்றி நான் அந்த அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல வாசித்த பொழுது ஆச்சரியப்பட்டேன். 8ஆம் அதிகாரத்துல அந்த 5ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க சமாரியா பட்டணத்துல பிலிப் என்கிற சுவிசேஷகன், எவாஞ்சலிஸ்ட், போய் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார். அந்த வார்த்தையை கேட்டு அநேக ரட்சிக்கப்படுறாங்க. அதுல சீமோன் என்கிற மந்திரவாதியும் ஆண்டவரை விசுவாசிக்கிறார்னு எழுதப்பட்டிருக்கு. அதன் பின்பு பிலிப்பிடத்துல அவர் ஞானஸ்நானமும் பெற்றுக்கொண்டார்னு எழுதப்பட்டிருக்கு. பிலிப்பும் ஞானஸ்நானம் கொடுத்துட்டார் அவருக்கு. சரியா? அவர் பிலிப்போட கூட இருந்தார். அந்த மந்திரவாதி பிலிப்பை பற்றி கொண்டான்னு கூட எழுதப்பட்டிருக்கு. ஆனா அதன் பின்பு அதே பட்டணத்துக்கு வந்த பேதுரு அந்த சீமோனிடத்துல குறைகளை பார்க்கிறார். குறைகள்னா அவருடைய உண்மையான நிலையை அறிந்து கொள்ளுகிறார். அதனாலதான் அவரை கடிந்து கொள்ளுகிறார். அவர் சொல்றாரு, நீ இன்னும் பாவத்துல இருக்கிற, இன்னும் நீ மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்கு, நீ தேவனை நோக்கி வேண்டிக்கொள், மனம் திரும்புன்னு பேதுரு அந்த சீமோன் என்கிற மந்திரவாதியை எச்சரிப்பதை பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. பிலிப்பு இந்த மந்திரவாதியை எப்படி ஹேண்டில் பண்ணார், பேதுரு அவரை எப்படி ஹேண்டில் பண்றார். சோ பேதுருவுக்கு ஆழமான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். சோ இதெல்லாம் ஒரு அப்போஸ்தலனுடைய தகுதிகள். சரியா? இன்றைக்கு இப்படிப்பட்டதான லீடர்ஸ் எழும்பணும். ஒருவேளை அது சாத்தியமா? ஏன்னா அன்றைக்கு இருந்த நாட்கள்ல சபை சத்தியத்துக்கு விரோதமான காரியங்கள் எழும்பின போது அதை எதிர்த்து நின்றது. அது நிமித்தம் நிறைய பேர் கொலை செய்யப்பட்டாங்க, நிறைய பேர் சிறையில அடைக்கப்பட்டாங்க. ஆனா அப்போஸ்தலர்கள் அவங்க விசுவாசத்துல உறுதியாக நின்னாங்க. சரியா? ஆனா இன்றைக்கு உலகம் முழுவதிலும் சுவிசேஷம் வேகமாக அறிவிக்கப்பட்டு கொண்டு வந்திருந்தாலும் பல இடங்கள்ல பல தேசங்கள்ல தவறான உபதேசங்களும் இல்லையா கள்ள போதகங்களும் கூடவே பரவிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ இதற்கு என்ன வழி? இன்றைக்கு பேதுருவை போல யார் எழும்பி தேவனுக்காய் வைராக்கியமாக நிற்க முடியும் அப்படின்னா, நிச்சயமாகவே சத்தியத்தை அறிந்திருக்கிறதான தேவனுடைய ஊழியர்கள், பைபிளை நல்லா அறிந்து தேவனுடைய கிருபை பெற்ற தேவனுடைய ஊழியர்கள் எந்த பிளாட்ஃபார்ம்லயும் நின்று உண்மையை பேசலாம். ஏன்னா உண்மையை பேசல அப்படின்னா பொய் உண்மையாகிவிடும். கவனிக்கிறீங்களா? இன்றைக்கு பொதுவா வலைதளங்கள்ல ஊழியக்காரங்க பேசக்கூடாதுன்னா சில பேர் சொல்றாங்க. உண்மையான ஊழியக்காரங்க ஃபேஸ்புக்ல வரமாட்டாங்க, யூடியூப்ல வரமாட்டாங்க, அவங்க அமைதியா ஒரு மூலையில இருப்பாங்கன்னு சொல்றதெல்லாம் தவறான கருத்து. ஏன்னா இன் எனி பிளாட்ஃபார்ம், எந்த இடத்துல சமயம் வாய்த்தாலும் அல்லது சமயம் வாய்க்காவிட்டாலும் நாம் ஜாக்கிரதையாய் தேவனுடைய உண்மையை பிரசங்கிக்கணும். அதுதான் நம்முடைய அழைப்பு. சரியா? என்றைக்கு சத்தியத்தை அறிந்திருக்கிற, என்ன பைபிள் தெரிந்திருக்கிற உண்மையுள்ள ஊழியர்கள் எழும்பி சத்தியத்தை பேசுறாங்களோ அன்றைக்குதான்
தவறான உபதேசங்களாகட்டும் அல்லது வீணான குற்றச்சாட்டுகளாகட்டும், ஏன்னா இன்றைக்கெல்லாம் தூஷணமா பேசுறவங்க நிறைய பேர் எழுப்பிட்டாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி ஜனங்களுக்கு சரி தவறுன்னு தெரியும்? உண்மை உள்ளவர்கள், சரியா தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பகுத்து போதிக்கிறவர்கள் எழும்பி எந்த பிளாட்ஃபார்ம்லயும் கர்த்தருடைய சத்தியத்தை பிரசங்கிக்கணும், அறிவிக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க மத்தேயு 10:27, நீங்கள் இருளிலே கேட்டதை வெளிச்சத்தில் பிரசங்கியுங்கள். வெளிச்சத்துல போய் பேசுங்க. நான் உங்களுக்கு அறையில சொன்னதை நீங்க வீடுகளுக்கு மேல பிரசித்தம் பண்ணுங்க, proclaim அப்படிங்கிறார். இட் இஸ் பெட்டர் டு லைட் அ கேண்டில் than to curse the darkness. சரியா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதைத்தான் செய்தார். அவர் சத்தியத்தை ஜனங்களுக்கு போதித்தார். ஆட்டோமேட்டிக்கா இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். Glory be to God. God bless you, brothers. Bye bye.